Define food security according to FAO. Define na definition கொடுங்கன்னு அர்த்தம். Food security na உணவு பாதுகாப்புக்கு definition கொடுங்க. எதன் படினா FAO. இதுக்கு full form பாத்தீங்கன்னா Food and Agriculture Organization. இது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு குரூப். யுனைடெட் நேஷன்ஸ்னா ஐநா சபை, அதுல ஒரு ஆபீஸ் இது. அதன்படி ஃபுட் செக்யூரிட்டிக்கு டெஃபினிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இதுல இருந்து இது வர இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுட் செக்யூரிட்டினா உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்புனா உணவு எல்லாருக்கும் கிடைக்குதா, சத்தான உணவு எல்லாருக்கும் கிடைக்குதா, ஹெல்த்தியான லைஃப் வாழறதுக்கு எல்லாருக்கும் கிடைக்குதான்றதான் இங்க டெஃபினிஷனா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேர்டா பார்ப்போம். ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு எக்ஸிஸ்ட்னா எப்ப இருக்குன்னா, உணவு பாதுகாப்பு எப்ப இருக்கும்னா when all people எல்லா மக்களுக்கும் at all times எல்லா நேரத்திலையும் have பிசிக்கல்னா கையில அவங்களுக்கு அதாவது தொடர மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும். சோஷியல்னா சமூகத்துல அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும். எக்கனாமிக்னா பொருளாதாரம், காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையில இருக்கணும். ஆக்சஸ் டு, இப்ப இதை மொத்தமா சேர்த்து பார்க்கணும். பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஆக்சஸ். பிசிக்கல்னா அதை போய் வாங்கக்கூடிய தொலைவுல தூரத்துல இருக்கணும். சோசியல்னா அப்படி வாங்கக்கூடிய சமூகமா இருக்கணும், எல்லாரும் ஈக்குவலா இருக்கிற சமூகமா இருக்கணும். எக்கனாமிக்னா அவங்களால அந்த பொருளை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஆக்சஸ்னா அதை அடையிறது. ஆக்சஸ் டு சஃபிஷியன்ட், போதுமான அளவுக்கு. இப்ப அவங்களுக்கு 10 கிலோ தேவைன்னா ஒரு குடும்பத்துக்கு 10 கிலோ கிடைக்கணும், அதான் சஃபிஷியன்ட், போதுமான அளவு. சேஃபா அவங்களுக்கு கிடைக்கணும். இப்ப அது நல்ல பொருளா இருக்கணும்ன்றது இங்க மீனிங். அண்ட் நியூட்ரிஷியஸ்னா ஊட்டச்சத்து மிகுந்த பொருளாகவும் இருக்கணும், உணவா இருக்கணும். விச் நீட்ஸ் தேர், இப்ப இந்த உணவு வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கணும். நீட்ஸ்னா பூர்த்தி செய்யறது. எந்த தேவையனா டயட்டரி நீட்ஸ், டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்களா. டயட்னா நல்ல சத்தான தேவையை பூர்த்தி செய்யணும். அண்ட் ஃபுட் ப்ரிஃபரன்சஸ். ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸ்னா இப்போ ஒரு ஊர்ல ஒரு விதமான ஃபுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் இட்லி, தோசை, அது செய்யறதுக்கு தேவையான பொருள் கிடைக்கும். இதே நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா சப்பாத்தி அது மாதிரி செய்யறதுக்கு பொருள் கிடைக்கும், கோதுமைலாம். ஸோ அந்தந்த ஊருக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கிடைக்கணும். ப்ரிஃபரன்ஸ்னா அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதுக்கான பொருள் ப்ரிஃபரன்ஸ், அவங்க ப்ரிஃபர் பண்றத அவங்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா ஃபார் அண்ட் ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி லைஃப். ஆக்டிவானா சுறுசுறுப்பான, இல்ல வேலை செய்யக்கூடிய, அவங்களால முடியக்கூடிய. அண்ட் ஹெல்த்தி லைஃப்னா உடல்நலம், நல்ல உடல் நலத்தோடையும் லைஃப் வாழறதுக்கு உணவு கிடைக்கணும். இப்ப உணவு பாதுகாப்புனா உணவை பாதுகாக்கிறது கிடையாது, உணவு மக்களுக்கு கிடைக்கிறதா இங்க மீனிங். எப்படி கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க, அந்த ஃபுட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லைன்ல அது ஒருத்தவங்களுக்கும் ஏத்த மாதிரி கிடைக்கணும்ன்றத லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுல கடைசியா FAO, இவங்க இந்த டெஃபினேஷன் கொடுத்ததுனால FAO கொடுத்துருக்காங்க. 2009 அந்த வருஷத்துல இந்த டெஃபினேஷன் கொடுத்ததுனால அதை இங்க போட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின், வாட் ஆர் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி? ஃபுட் செக்யூரிட்டினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உணவு பாதுகாப்பு, உணவு கிடைக்கணும். நியூட்ரிஷன் செக்யூரிட்டினா ஊட்டச்சத்தும் கரெக்டா கிடைக்கணும், அதுக்கான பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேசிக் முக்கியமான காம்பனன்ட்ஸ்னா பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பார்ட்ஸ் உறுப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதனுடைய முக்கியமான உறுப்புகள் என்ன, தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், அதுக்கு 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் தேவை ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கு. அது அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, அப்சார்ப்ஷன். இது நம்ம ஏற்கனவே 1 மார்க்லையும் பார்த்தோம், இப்ப திரும்பவும் பார்ப்போம். அவைலபிலிட்டினா
அவங்களுக்கு அந்த ஃபுட்டும் உணவும் ஊட்டச்சத்தும் கிடைக்கணும், போதும் அவைலபிளாக இருக்கணும். அதான் அவைலபிலிட்டி. அக்சசபிலிட்டினா அவங்களுக்கு வாங்கக்கூடிய தூரத்தில் இருக்கணும். அக்சசிபிலிட்டி ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ்னா அதை வாங்கிக்க முடியும்னு அர்த்தம். ஆக்சஸ் இப்போ பக்கத்து தெருவில் இருக்கணும், இல்லை 2 தெரு தள்ளி பக்கத்தில் இருக்கணும், பக்கத்து ஊர்லலாம் இருக்கக்கூடாது. அதுதான் ஆக்சஸ். ஆக்சஸ்னா கிட்டே கிடைக்கணும். இப்போ ஆக்சஸ்லேயே இன்னொன்னு சொல்லலாம், அஃபோர்டபிலிட்டி. அவங்க கிட்ட போய் வாங்க முடிகிற மாதிரி இருக்கணும். அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்து வாங்க முடிகிற மாதிரி இருக்கணும். 1 கிலோ இப்போ 5 ரூபா இல்லை 10 ரூபான்னு இருக்கணும். அதுக்கு பதில் 500 ரூபா 1000 ரூபான்லாம் இருக்கக்கூடாது. அது அஃபோர்டபிலிட்டி. அது ஆக்சஸ்க்குள்ளாரே வந்துடும், அந்த வார்த்தைக்குள்ளாரே வந்துடும். அண்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா அவங்களால அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அதை அவங்க உடம்பு அதை ஏற்றுக்கணும். அந்த ஃபுட்டை ஏற்றுக்கணும், அந்த ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்கணும். அதுதான் அப்சார்ப்ஷன். அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, அப்சார்ப்ஷன். தேவையான சத்துக்களை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அப்சர்வ். 4th question. What is the role of FCI in Green Revolution? என்ன ரோல்னா பங்கு. FCI என்றது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நம்ம 1 மார்க்லையும் பார்த்தாச்சு. யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா திரும்ப அந்த வீடியோவை நல்லா பாருங்க, ஈஸியா புரியும் இந்த கொஸ்டின் சொல்லலாம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ரோல்னா பங்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட பங்கு கிரீன் ரெவல்யூஷன்ல, பசுமை புரட்சி. ரெவல்யூஷன்னா புரட்சி, பசுமை புரட்சியில ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கீழே இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 மார்க்லாம், இந்த லெசனோட 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஆன்சர் பார்க்கலாம். 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுல நிறைய ஆன்சர் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதலாம். 2 மார்க்ஸ்ன்றதுனால இதை மட்டும் நான் குறிச்சிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால இதை மட்டும் ஷார்ட்டா குறிச்சிருக்கேன். ஸ்டேட் ப்ரொக்யூர்டு த ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ். இங்க ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேட்னா இந்தியாவோட இந்தியன் ஸ்டேட்னு அர்த்தம். இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்தியா ஃபுல்லா இருக்கிற கவர்மெண்ட். ப்ரொக்யூர்ட்னா வாங்குறது. ப்ரொக்யூர்ட்னா வாங்குறது. த ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ். ஹார்வெஸ்டட்னா அறுவடை பண்ண தானியங்களை வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? விவசாயிகிட்ட இருந்து வாங்குவாங்க. யார் மூலயமா? யார் மூலயமா வாங்கியிருக்காங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா வாங்குறாங்க. இப்ப ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க? தானியங்களை, அறுவடை பண்ண தானியங்களை ஃபார்மர் கிட்ட இருந்து, விவசாயி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த வாங்கினதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணோம்ல, அதுதான் அடுத்த பாயிண்ட். FCI had built huge storage gudowns. பெரிய ஸ்டோர் பண்ற குடோன் கட்டினாங்க. அண்ட் பில்ட் பஃபர் ஸ்டாக்ஸ். பஃபர் ஸ்டாக்ஸ்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இருப்பு வைக்கிறது. கடையில ஸ்டாக் இருக்கான்னு கேட்போம்ல, அதுதான் இருப்பு வைக்கிறது. பஃபர்னா அவசர காலத்துக்காக பஃபர் வைக்கிறது. இப்ப நம்மளுக்கு இந்த வருஷம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 டன் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 டன் தேவைப்படுதுன்னா, இல்ல 1000 டன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. 1000 டன் தேவைப்படுதுன்னா ஒரு 200 டன் கூடவே எக்ஸ்ட்ராவா வச்சிருப்போம். அந்த எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் பஃபர். பஃபரா ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு பேரு பஃபர் ஸ்டாக். அதான் அதோட மீனிங். நம்மளுக்கு தேவை ஒரு அளவு. இப்ப வீட்லயே நம்மளுக்கு தேவை 10 கிலோனா நம்ம 15 கிலோ வாங்கி வச்சிருந்திருப்போம். 10 கிலோ உபயோகப்படுத்திட்டு 5 கிலோ எமர்ஜென்சிக்காக வச்சிருப்போம், எதுக்காக தேவைப்படும். அதான் பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின், உணவு தானியத்தோட பஃபர் ஸ்டாக் அந்த குடோன் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்ப வச்சிருப்பாங்கன்னா டியூரிங் த ஹார்வெஸ்ட் சீசன். அறுவடை பண்ற சீசன் அப்ப அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், ஸ்டோர் பண்ணதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூட்னா பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க? நோட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த உணவு தானியம் ஸ்டோர் பண்ணது டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க.
ஆல் த்ரூ த இயர், வருஷம் முழுக்கவும் அந்த ஸ்டோர் பண்ணதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அறுவடை காலத்துல வாங்கிடுறாங்க, விவசாயிகிட்ட இருந்து வாங்கிடுறாங்க, ப்ரொக்யூர் பண்றாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதை மக்களுக்கு வருஷம் ஃபுல்லா கொடுக்குறாங்க. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? பசுமை புரட்சியோட எஃபெக்ட்ஸ்னா அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டது? பாதிப்புனா நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எஃபெக்ட்ஸ்னா அதனால என்ன நடந்ததுன்றது தான் எஃபெக்ட்ஸ். அதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 156ல அங்கங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறிச்சிருக்கேன். இதுக்கு நிறைய ஆன்சர் இருக்கு, அதனால முக்கியமான ஆன்சர் இங்க முதல் குறிச்சிருக்கேன் 2 மார்க்ன்றதுனால. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதை நிச்சயமா எழுதணும். செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். செல்ஃப் சஃபிஷியன்சினா, செல்ஃப்னா தன்னாலே, சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு, தன்னாலேயே போதுமான அளவு உணவு தானியங்களை ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. பசுமை புரட்சினால நம்ம வறட்சியிலிருந்து மீண்டு வந்து நம்மளே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால வெளிநாட்டுக்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வரல. செல்ஃப் சஃபிஷியன்சினா நம்மளே நம்மளுக்கு தேவையானதை, நம்மளே செல்ஃப்னா நம்மளே நமக்கு தேவையானதை சஃபிஷியன்ட் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், உற்பத்தி பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்புறம் இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். இன்க்ரீஸ்னா அதிகமாயிடுச்சு. என்னன்னா ஃபுட் கிரெயின், உணவு தானியம் ப்ரொடியூஸ் பண்றது அதிகமாயிடுச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பார்த்தோம்னா கீழே குறிச்சிருக்கேன். என்ஷூர்டு த அவைலபிலிட்டி ஆஃப், என்ஷூர்ட்னா நிச்சயமாக்கிடுது. எதை நிச்சயமாக்கிடுதுன்னா அவைலபிலிட்டி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபெர்டிலைசர், உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் உரங்களை சப்சிடைஸ்னா மானியத்தோடு ஃபார்மருக்கு, விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பசுமை புரட்சி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பசுமை புரட்சினால உணவு தானியம் அதிகமா உற்பத்தி பண்ண முடிஞ்சுது. நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்டா ஆனோம், வெளிநாட்டுக்கிட்ட கையேந்த தேவையில்ல. 3வது பாயிண்ட், சப்சிடைஸ்டு ஃபெர்டிலைசர், மானியத்தோட ஃபெர்டிலைசர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. இது இல்லாம நிறைய பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா விவசாயிகளோட நிலைமை நல்லா மாறிடுச்சு. நல்ல விதமா விவசாயிங்க மாறினாங்க. அவங்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்க ஆரம்பிச்சுது. பேங்க்ஸ்ல இருந்தெல்லாம், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருந்தெல்லாம் கடன் கிடைக்க ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு அவங்களோட பொருளுக்கு நல்ல விலையும் கிடைக்க ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எப்ப சொல்றேன் நான், பசுமை புரட்சி வந்த 1960s சொல்றேன். Question, write some name of the nutrition programs in தமிழ்நாடு. எழுதுங்க சில நேம் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ், ஊட்டச்சத்து ப்ரோக்ராம்னா திட்டங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சில திட்டங்களை, ஊட்டச்சத்து சம்பந்தமான திட்டங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. இதுல நான் இந்த பிராக்கெட் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதை மட்டும் படிச்சாலே போதும். ஆனா அதுவும் எல்லா பாயிண்ட்டும் 2 மார்க்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ஸ்கூல்ல அது மாதிரி எழுத சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் படிச்சு எழுதுங்க. எல்லாத்தையும் படிக்க முடியாதவங்க நான் டிக் பண்ண 3 பாயிண்ட்டை மட்டும் நான் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுதுன்னு சொல்றேன். அது ஈஸி. அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் எல்லாத்துக்கும் என்ன மீனிங்ன்றதை பார்த்துக்கோங்க. நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து, ப்ரோக்ராம்னா திட்டம். தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்துக்கான திட்டங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். இதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும். மீல்னா மட்டும் உணவுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். உணவு, சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு கூட, அந்த ஒரு வேளை சாப்பாடுன்னு தான் மீல். அது ஒரு தலைவர் பேர்ல இருக்கு. நியூட்ரிஷனா ஊட்டச்சத்து, ப்ரோக்ராம்னா திட்டம் தெரியும். உணவுக்கான நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து மிகுந்த உணவுக்கான திட்டம். அடுத்தது நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். நேஷனல்னா ஒரு நாடு முழுவதும் அர்த்தம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரோக்ராம். இப்ப பாருங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. அது இல்லாம இந்த நேஷனல்ல கொடுத்துருக்காங்கல்ல, பிரதான் மந்திரி
பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர். ஸோ இது மாதிரியான ஸ்கீம்லாம் இந்தியா ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது மாதிரி நம்ம ஊர் தலைவர்களோட பேருனா அது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. இப்ப பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ல தமிழ்நாட்டில் உள்ள ப்ரோக்ராம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள ப்ரோக்ராமும் எழுதலாம். இந்தியா ஃபுல்லா இருக்கிற அது தமிழ்நாட்டில் அடங்கும். அப்ப தமிழ்நாடு ப்ரோக்ராம்லயும் அது வந்துடும், இந்தியா ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் இங்க அதை கொடுத்துருக்காங்க. நேஷனல்னா இந்தியா முழுக்க உள்ள ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட்னா ஹெல்ப் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா பிரைமரி எஜுகேஷன். பிரைமரினா 1வது முதல் 5வது வகுப்பு வரை. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், உணவுலாம் அவங்களுக்கு தான் இந்த சத்துணவு திட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தான் அதிகமா போகும். அவங்களுக்கு தான் ரொம்ப பார்த்து கொடுக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நல்லா வளர வைக்கணும்ல, அதனாலதான் பிரைமரி எஜுகேஷனா 1 முதல் 5ஆம் வகுப்பு உள்ள எஜுகேஷனுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஜெனரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஐசிடிஎஸ்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இங்க உங்களுக்கு டீட்டெயிலா இல்லைனாலும் புக்குள்ளார இருக்கும், இதை இருக்கு பாருங்க. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம்னு சொல்லலாம், சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். இங்க சர்வீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். அங்கன்வாடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அங்கன்வாடி சிஸ்டம் தான் இது டீட்டெயிலா சொல்றது, ஷார்ட் ஃபார்மா சொல்றது. ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸ்னா அங்கன்வாடி. ஞாபகம் வச்சுங்க, நம்ம இந்த லெசன்ல ரேஷன் கடை பத்தி பார்த்திருக்கோம், அங்கன்வாடி பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரை சுத்தியே இருக்கிறது, நம்ம ஊருக்குள்ளாரே இருக்கிறது தான். அதனால ஈஸியா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜென்ரலா அங்கன்வாடி ப்ராஜெக்ட்ஸ், ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதை வேர்ல்ட் பேங்க் வந்து அசிஸ்ட் பண்றாங்கன்னா ஹெல்ப் பண்றாங்கன்னு அர்த்தம். வேர்ல்ட் பேங்க் எல்லாருக்கும் தெரியும், உலக வங்கி. அதை அசிஸ்ட் பண்ணுது ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் என்ற ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்னா அதுவும் திட்டத்தோட பேர் தான். சர்வீசஸ்னா சேவை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர். இது ஹிந்தி வார்த்தை. பிரைம் மினிஸ்டர் கிராமோதயா. கிராமோதயனா கிராமம் சம்பந்தமான யோஜனா. யோஜனானாலும் ஸ்கீம்னாலும் ஒண்ணுதான். யோஜனானா திட்டம், ஸ்கீம்னாலும் திட்டம் தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் கிராமோதயா யோஜனா ஸ்கீம். இது ஏன் கிராமோதயான்னு இருக்குன்னா, இப்ப கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஃபுட்டு எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கஷ்டப்படுறவங்கலாம் இருப்பாங்க நிறைய பேர். அதனால அவங்கள ரீச் பண்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் கிராமோதயான்னு பேர்லயே இருக்கு. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட்னா எல்லாம் அடங்கிய அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அடங்கியனா ஒரு குழந்தை வந்து பிறக்கிற டைம்ல இருந்து, பிறக்கிற முன்னாடி இருந்து பிறந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறமும் இங்க பாத்தீங்கன்னா 36 மாசம் கொடுத்திருப்பாங்க. அதாவது 3 வருஷம், 3 × 12 36. 3 வருஷத்துக்கு தேவையான இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தமிழ்நாட்டுல இன்னொரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு அடுத்தது மிட் டே மீல் ப்ரோக்ராம். இதுதான் நம்மளுக்கு மதிய உணவு திட்டம். மிட் டேனா மதியம், மிட் டேனா இங்கிலீஷ்ல மதியம். மிட் டேன்றது மிட்னா பாதின்னு அர்த்தம். பாதியான 4, பாதியான 4னா மதியானம். மதியானம் உணவு, மதிய உணவு ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல 6 பாயிண்ட் சொல்லியாச்சு. இதுல உள்ளார இருக்கிறதுலாம் எழுத தேவையில்ல 2 மார்க்ஸ்க்கு. இந்த பாயிண்ட்லாம் இந்த டீட்டெயிலா கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் எழுத தேவையில்ல. பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும் எழுதினா போதும். அதுல இந்த 3 டிக் பண்ணிருக்கல, அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எல்லாருக்குமே எம்ஜிஆரை பத்தி தெரியும். அவரு பேர்ல நியூட்ரிஷன் அப்படியே எடுத்து எழுதிடலாம். மீல்னா சாப்பாடு, சாப்பாடுக்கு தான் இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சாப்பாடுக்கு தான் அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மீல்னா சாப்பாடு, ப்ரோக்ராம் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பாரு, நேஷனல் ப்ரோக்ராம், இந்தியா முழுக்க ப்ரோக்ராம். இது தமிழ்நாடு ப்ரோக்ராம், இது இந்தியா முழுக்க ப்ரோக்ராம். நியூட்ரிஷனா சாப்பாடு ஹெல்ப் பண்றாங்க ஸ்கூல் பசங்க தான். இப்ப இந்த படத்தை வச்சு எழுதலாம்னு நான் ஏன் சொன்னேன்னா, இங்க உட்காந்துங்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு இல்ல 6ஆம் வகுப்பு அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க, அதோட கவரவா தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஞாபகம் வச்சிங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் எழுதிடலாம். அவங்க எந்த டைம்ல சாப்பிட்றாங்கன்னா மதியான நேரம், அப்ப மிட் டே மீல் ஸ்கீம். இந்த 3க்கு இந்த படத்தை வச்சு எழுதிடலாம். எம்ஜிஆர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது 3 பாயிண்ட். மீதிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. தமிழ்நாடு இது பிரைம் மினிஸ்டரு, இது அங்கன்வாடி.